தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். பாஜக கூட்டணியிலே இணைந்தார் டிடிவி தினகரன். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, அது வெற்றியோ தோல்வியோ நமக்கு தேவை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என ஒரே கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர் தான், மிகப்பெரிய வெறுப்பை கட்டி கொண்டிருந்தவர் தான் நமது டிடிவி தினகரன் அவர்கள். அப்படிப்பட்ட டிடி தினகரன், நான் பாஜக கூட்டணியிலே இணைய மாட்டேன், அதிமுக கூட்டணியிலே இணைய மாட்டேன், எடப்பாடியை தவிர்த்து மற்றொரு நபர் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினால் அதிமுக கூட்டணியில் இணைவேன். நாங்கள் எந்த கூட்டணியுடன் இணைகிறோமோ அந்த கூட்டணி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது. ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு இயக்கம் என சொல்லிக் கொண்டிருந்தவர் நமது டிடிவி தினகரன் அவர். ஆனால் இன்று நிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பாஜக கூட்டணியிலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிகாரப்பூர்வமாக இணையதளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு இடத்தில் கூட ஒரு பேனர் என்பது வைக்கப்பட்டது. அந்த பேனரிலே டிடிவி தினகரனுடைய புகைப்படமும், அமித்ஷா, நமது மோடி, அதே போல நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் தான் டிடிவி தினகரன் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியிலே இணைய போகிறார். அவருக்கு 8 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் தருவதற்கு ஒப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவை தேடி வந்து இணைஞ்சிட்டாங்க. அங்கிருந்து போனவர்கள் அவர்கள் பூராமே தாய் கழகமான அதிமுகவிலே மறுபடியும் இணைந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுக்க இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் பாஜக கூட்டணியிலே இணைந்ததன் காரணமாகத்தான் இந்த 10 நாட்களாக பொதுவெளியிலே பேட்டிகள் எதுவும் கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமியை மிக கோபமாக எதுவும் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு எந்த அழைப்பும் வர கிடையாது. இப்ப மிக வருகின்ற நாட்களிலே பாத்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டத்துடைய கூட்டணி பற்றின அறிவிப்பு என்பது நடத்தப்பட இருக்கிறது. அந்த கூட்டணி அறிவிப்பில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக இருப்பார்கள். அந்த இடத்திற்கு நமது டிடிவி தினகரனுக்கு அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்க்கு அழைப்பு என்பது கொடுக்கப்படல. டிடிவி தினகரனை நம்பி ஓபிஎஸ் பாஜக கூட்டணி விட்டு வெளியேறினார். ஆனால் இன்று மறுபடியும் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியிலே இணைய போகிறார். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் எங்கள் கட்சிக்காரர் என சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஓபிஎஸ்க்கும் சசிகலாவிற்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, சசிகலா அம்மையார் அதிமுக நீக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் யார் அப்படிங்கிறது சசிகலா அம்மையாருக்கு நன்றாகவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக கூட்டணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே டிடிவி தினகரன் இணைய போகிறார். பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியுடன் கூட்டணி என்பது வைக்கப் போகிறார் டிடிவி தினகரன். ஏன்னா நேரடியாக அதிமுக கூட்டணி வைத்தால் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க மாட்டார். அதற்குத்தான் 8 தொகுதிகளை வரைக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டிருப்பதாகவும், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்பது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும், அதற்குரிய ஆலோசனைகள் தற்சமயம் போய்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.